ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டாப்லோட் ஐஏபி 7 kg மிஷினு. இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து வைப்ரேஷன் ஆகுது, பயங்கரமாக குதிக்குது அப்படின்னாங்க. சரின்னு வந்து பார்த்தா சைடில் பூரா டேமேஜ் ஆகிடுச்சு. கேபினெட்டை பார்த்தீங்கன்னா செரிச்சிருச்சு. அதனால வந்து உங்களுக்கு பேலன்ஸ் இல்லாமல் குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து இந்த கேபின் மாற்றுறதை பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சு. நம்ம ஆன் பண்ணி முதல்ல என்ன கண்டிஷனில் எப்படி சவுண்டு கேட்குது அப்படிங்கிறத பாருங்கள். நான் ஸ்பின் வச்சுருக்கேன். ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா 10 minutes வரும். அதில் வந்து ட்ரெயின் மோட்டர் அவுட்லெட் போகிறதுக்கு 1 நிமிஷம் போனதுக்கப்புறம் 8 நிமிஷத்துல வந்து உங்களுக்கு ஸ்பின் ஓட ஆரம்பிக்கும். சவுண்டு தெரியுதுங்களா? சைடில் வந்து அடிக்கிற சவுண்டு பாருங்கள், பேலன்ஸ் இல்லாமல் அடிக்குது. நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம கேபின் எப்படி பிரிச்சுட்டு மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு ஈஸியான விஷயம் தான். இது பெரிய வேலை கிடையாது. பாருங்கள், டாப் செட்டை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு நம்ம ட்ரம் செட்டை வெளியே எடுத்துகிட்டு அப்படியே வேறு கேபின் மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்லெட் ஓஸு, அவுட்லெட் ஓஸ் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துடணும். ஒயர் ஜாகெலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் பிடிங்கி விட்டுறணும். அப்போ தான் கேபின் வந்து டக்குன்னு தூக்க முடியும். இல்லை ட்ரம் செட் அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு வேறு கேபின் மாற்றிக்கலாம். என்றைக்குமே நம்ம எந்த மிஷினை ரெடி பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஸ்கேர் லைனை கழட்டி வச்சிடணும். இது ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன அந்த லாக்கெலாம் உடச்சிட்டு நம்ம அது ஸ்க்ரூவே இல்லாமல் தான் போட்டிருக்காங்க. அதில் எலியில் நிறைய கிடச்சிருக்கு, அதெல்லாம் ஜாயின் போட்டிருக்காங்க ஒயர்லாம். இது டாப்பை கழட்டணும் அப்படின்னா ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்கும், பேக்கில் ஒரு 2 ஸ்க்ரூ இருக்கும். அவ்வளோதான். நம்ம அதை மட்டும் எடுத்துகிட்டு ஒயர் ஜாக் இருக்கும், ஒயர் ஜாக் அப்படியே ஜாக்கு தான் அது, நம்ம கட் பண்ணாலும் தேவையில்லை. அதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ட்ரம் செட் வெளியில் எடுத்துக்கலாம். அது ஃப்ரண்ட் லோடோட ஈஸியானது டாப் லோடு. வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கும் புரியும். எலியில் நிறைய கடிச்சிருக்கு, டேப் அடிச்சிருக்காங்க. அந்த ஜாக் இருக்குது பாருங்கள், அந்த ஜாக்கை மட்டும் நம்ம அப்படியே கழட்டிட்டு மேலே எடுத்துக்கலாம். அப்படியே ஃபுல்லாக டாப்பு தனியாக எடுத்துக்கலாம். கீழே வந்து அந்த ட்ரெயின் ஓஸ் வந்து 2 ஸ்க்ரூ இருக்கும். நம்ம கழட்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே வெளியில் வராது, அது அந்த ஓஸ் கிழிஞ்சிரும். அதனால் மறக்காமல் அந்த கீழே இருக்கிற ஓஸையும் நம்ம 2 ஸ்க்ரூ கழட்டிடணும். அப்படியே அழகாக எடுத்துக்கலாம். அதை எடுத்து வச்சு வெளியில் எடுத்து வச்சது சென்சார் ஹவுஸ் இருக்கும். சென்சார் ஹவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சென்சார் ஹவுஸ் உருவிட்டு அதில் ஒரு கிளிப் கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இல்லைனா அந்த சென்சாரோட அந்த கார்னர் உடஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வாட்டரில் வேலை செய்யாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடே ஃபுல்லாக ரஸ்ட் ஆகிடுச்சு. இந்த பக்கம் உங்களுக்கு டேம்ப்டே வந்து அடிக்கும். அப்படிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு சஸ்பென்சர் வேலை செய்யாது, ஒன் சைடு அடிக்கும். சவுண்டு பயங்கரமாக தான் கேட்கும். அது ஃபுல்லாகவே அது ரஸ்ட் ஆகிடுச்சு. அது நம்ம இது எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த 4 பக்கம் இருக்கிற கம்பி மாதிரி இருக்குது பாருங்கள், அது பிளாஸ்டிக் இருக்கும். நம்ம அழகாக எடுத்துக்கலாம். அதை எடுத்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறதில்ல, அதிலே கொடுத்துருப்பாங்க எடுக்கிற மாதிரி. உடச்சி உள்ளே போட்டிங்கன்னா வெளில எடுத்துக்கலாம். அது இது ஃபுல்லாக ரஸ்ட்டாக இருக்குது. ஒன் சைடு மட்டும் நம்ம வரல, அதை தட்டி தான் எடுக்கிறத. எடுத்துகிட்டா அழகாக நம்ம வெளில எடுத்துக்கலாம். அது ட்ரம் செட்டை மட்டும் நம்ம வெளில எடுத்துக்கலாம். அதே மாதிரி வேறு எங்கேயுமே ட்ரம் செட்டை கையை நம்ம பிரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அப்படியே வெளில எடுத்துக்கலாம். அந்த டேம்பரை வந்து என்னென்ன கலர் எந்த பக்கம் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இதில் வந்து எல்லாமே ஒரே கலராக தான் இருக்குது. ஒரு சில மிஷினில் பார்த்திங்கன்னா கலர் கொடுத்துருப்பாங்க, அது எந்த கலர் இருக்குன்னு நம்ம பார்த்து கரெக்டாக அதே மாதிரி மாட்டிக்கலாம். அது சுத்தமாகவே போய்ட்டு இந்த பாட்டமே ஒன்றுமே இல்லை. நம்ம அந்த ஒயர்லாம் கரெக்டாக அந்த இதில் சொல்லிவிட்டு நம்ம அப்படியே எடுத்துள்ள வச்சுட்டு இந்த 4 டேம்பரையும் வந்து நம்ம கரெக்டாக மேலே எப்படி நம்ம கழட்டணுமோ அதே மாதிரி எடுத்து லாக் பண்ணிக்க வேண்டியதாக. ஒவ்வொரு கம்பியாக ஒவ்வொரு டெம்பரை மேலே எடுத்து அந்த
ஒயிட் கலரில் இருக்கிற புஷ்ஷை வந்து நம்ம கரெக்டாக உள்ள தள்ளினோம்னா லாக் ஆகிக்கிறது. அதே மாதிரி கலந்து வராத மாதிரி நம்ம போட்டுக்கணும். 4 பக்கம் ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. நம்ம அது எந்த ஸ்டெப் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். அது டாப் லோடு மிஷின் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லோடோட ஈஸி தான். அது நம்ம ஸ்பேரெலாம் மாற்றுறது சீக்கிரமாக வேலை முடியாது. நம்ம கீழே கேபினு ட்ரம் செட்டில் மாட்டி முடிச்சதுக்கப்புறம் சென்சர் ஹவுஸ் மாட்டுறதுக்காக ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன் சைடில். அதில் கரெக்டாக நம்ம அந்த சென்சர் ஹவுஸை வெளியில் எடுத்து வாட்டர் லெவல் சென்சர்லாம் நம்ம ஃபிட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அதில் ஒரு கிளிப் ஒன்று இருக்கும், அதை மறக்காமல் நம்ம போட்டுறோம். இல்லாட்டி வந்து ஏர் ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா ஒரு சென்ஸ் வந்து வேலை செய்யாது, ஏர் வெளியில் போயிடுச்சுன்னா. நம்ம அதெல்லாம் தான் கரெக்டாக போடணும். ஏன்னா நீங்கள் அந்த சென்சார் வேலை செய்யலை அப்படின்னா உங்களுக்கு ஒன்று தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஓஸ் கரெக்டாக இல்லாமல் இருந்ததுன்னா சென்சார் வேலை செய்யலை அப்படின்னா உங்களுக்கு எரர் காமிக்கும். அந்த ஓஸ் ஏதாவது டேமேஜ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டர் லெவல் கட் ஆஃப் ஆகாது, உங்களுக்கு தண்ணி நிறையா எடுக்கும். அவ்வளோதான், ப்ரெஸ் பண்ணுறோம். அந்த ஜாக் மட்டும்தான், வேறு இது ஒன்றுமே வேலை கிடையாது. ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கேபின் மாட்டி முடிச்சிடலாம். இவ்வளோதான் விஷயம். அதில் நம்ம எல்லாம் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து டெமோ போட்டு பார்த்துக்கணும், நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்னு போட்டு பார்த்துக்கலாம். வைப்ரேஷன் ஆகுது ஆகாமல் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரூலாம் மாட்டிக்கலாம். தான் நான் ஆன் பண்ணி பார்த்துட்டு ஸ்பின் வச்சுட்டு ஸ்பின்னில் வந்து உங்களுக்கு சைடில் அடிக்காமல் வைப்ரேஷன் ஆகாமல் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸ்பின் வைக்கல 10 வரும். 10 வந்து 2 நிமிஷம் தண்ணி எடுக்கிறதுக்கு வெளியில் போகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். 8 நிமிஷம் வந்து ஸ்பின்னு தான் ஓடும். அப்போ உங்களுக்கு ஹை ஸ்பீடு ஓடையில் வந்து உங்களுக்கு ஒன் சைடு வைப்ரேஷன் இருந்தால் கண்டிப்பாக வந்து அடிக்க ஆரம்பிக்கும். மிஷின் நல்லாயிருக்கு, வைப்ரேஷன் சவுண்டு கிடையாது, அதாவது சைடில் அடிக்கிற சவுண்டு கிடையாது. இவ்வளோ தான் வேலை. மறக்காமல் என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு பயன்படும். வேறு யாராவது தேவை அப்படின்னா பார்த்துக்குவாங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அவங்க நமக்கு வந்து கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும், நம்ம அடுத்த வீடியோ போடலாமா அப்படின்னு. நம்ம இந்த ஸ்க்ரூலாம் பார்த்திங்கன்னா 4 பக்கம் கரெக்டாக போட்டுட்டு மிஷினை வந்து எப்பவும் போல் கஸ்டமர் வந்து ஆன் பண்ண சொல்லிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வேறு கமெண்ட்டோட பார்க்கலாம். நன்றி.